அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பலன், ஸ்பிரிச்சுவல் பவர், அதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆங்கிலத்தில் you will receive power, சக்தி, வல்லமை, பலன் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கால வேளையில் அது ஸ்பிரிச்சுவல் பவர், ஒரு ஆவிக்குரிய வல்லமை. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார், தேவனால் எல்லாம் கூடும். தேவன் கிரியை செய்ய ஆவிக்குரிய வல்லமை வெளிப்படுகிறது. மாம்ச பலன் நமக்கு இருக்கிறது. மனிதர்களுக்கு சில காரியங்களை செய்ய முடியும், சுயமாக செய்யக்கூடிய சில காரியம் இருக்கா இல்லையா? இப்போ எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? கர்த்தர் அந்த அந்த வல்லமையை மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். அது மனுஷனா செய்கிறது. மேன் பவர், வில் பவர், மென்டல் பவர் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு, மனிதர்களுக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நாம் அதை பார்க்கல. கவனிக்கீங்களா? அல்ல, எனக்கு மேன் பவர் இல்லை, எனக்கு வில் பவரும் இல்லை, மென்டல் பவர்லாம் இல்லை. ஆனால் அந்த கால வேளையில் ஸ்பிரிச்சுவல் பவர், தேவ ஆவியின் பலன், அது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய இன்னைக்கு நம்ம தியானிப்போம். இந்த உலகத்தில் இன்னும் அறிந்திருக்கணும், ஈவில் பவர், தீய வல்லமை இருக்கிறது. தீய வல்லமை, தேவ பிள்ளைகளை தீமை செய்கிற சாத்தானின் வல்லமை. ஒருவேளை சில நேரம் டைரக்டா தீமை செய்யும், சில நேரம் நன்மை செய்கிற மாதிரியே தீமை செய்யும். உதாரணமா, மீன் பிடிக்க போறோம், தூண்டியெல்லாம் முள் போட்டு, தூண்டியல் முள்ள புழுலாம் கொறுத்து, மீனுக்கு தெரியும்னு நினைக்கிங்க இதுக்குள்ள முள் இருக்குன்னு? தெரியாது. தெரிஞ்ச ஏன் கடிக்குது? தெரிஞ்ச அதை ஏன் முழுங்குது? முழுக்குன்னு சிலர் முழுங்கிற பெரிய மீன் தெரியாது. அது என்ன நினச்சி முழுங்குது? நல்ல புழு கிடச்சிருச்சு. சாத்தான் இதே மாதிரி செய்வான். நம்ம வாழ்க்கையில் சில காரியத்தில் நமக்கு நல்லது மாதிரி தெரியும், ஆனால் உள்ள என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். உள்ள என்ன இருக்கும்? விஷம் இருக்கும். உள்ள என்ன இருக்கும்? மரணம் இருக்கும், மரண கண்ணி இருக்கும். அதை அறியாமல் விழுந்துருவோம். இப்படி சாத்தானின் வல்லமை மனிதர்களை வஞ்சித்தும் மனிதர்களுக்கு தீங்கு செய்யவும் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த அப்போஸ்தலர் 1:8 வேதம் சொல்லுவது ஆவியின், பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியின் வல்லமை நம் வாழ்க்கையிலே வருகிறது. கடந்த வாரம் பார்த்தோம், பாவியிலும் பிரதான பாவி என்று தன்னை சொன்ன சவுலை அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை சந்தித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அவன் மேல் பாய்ந்தது. அவன் கீழே விழுந்தான், அவன் புது மனிதன் ஆனான். கவனிக்கீங்களா? ஆவியின் கனி தேவ ஆவியானவர் நமக்குள் உண்டு பண்ணி நற்குணங்களையும் மாற்றங்களையும், குடிப்பழக்கத்திற்கு விடுதலையையும், பாவ பழக்கத்தில் கட்டுகளுக்கு விடுதலையையும், அருவருப்பான சிந்தனையிலிருந்து விடுதலையும், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையும், போராட்டங்களிலிருந்து விடுதலையும் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுக்கிறது மாத்திரம் இல்லை. அன்னைக்கு நம்ம ஒன்று தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன், கவனிக்கீங்களா, தன் வல்லமையை தன் வரங்கள் மூலமாக விளங்க பண்ணுகிறார். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவியின் வரங்கள் நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறது இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சத்தமாக சொல்லுமா? அல்லேலூயா. நீங்கள் தாகத்தோடு நல்லா கவனிக்கீங்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு, பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு அப்போஸ்தலர் 1:14 வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். யாருக்கு ஆவிக்குரிய வல்லமை வெளிப்படும்?
ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் ஆவிக்குரிய வல்லமை பெரியது. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்லியிருக்கார். கவனிக்கீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள ஜெபிக்க வேண்டும். இந்த ஆவியானவருடைய வல்லமையை காத்துக்கொள்ள ஜெபிக்க வேண்டும். கவனிக்கீங்களா? நான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபித்து பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையெல்லாம் பேசுறேன், காணாது. அதை காத்துக்கொள்ள ஜெபிக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை சிலர் காத்துக்கிறது கிடையாது, சிலர் அதை பெற்றுக்கிறதும் கிடையாது. அப்ப தேவனுடைய வல்லமையின் ஆசீர்வாதத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது. அதை பெற்றுக்கொள்ளவும் அதை காத்துக்கொள்ளவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த காலவெளியில் உங்க வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுவதற்கென்று நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்ணி பிரயாசப்படுறீங்களா? அல்லேலூயா. ஆண்டு சொல்லிக்கிறார், எடை விடாம ஜெபம் பண்ணுங்க. சிலர் ஜெபம் இடையில நிற்கும், பாதியில நிற்கும், விடக்கூடாது. ஆண்டு சொல்றாரு, இடையில விடாதீங்க, ஜெபத்தை மட்டும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சிலர் ஜெபம் ஆண்டு சொல்லிக்கிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. சிலருக்கு ஜெபத்தில் என்ன வந்துடும்? சோர்வு வரும். சோர்வு எப்போ வரும் சொல்லுங்க? நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம போகும்போது. பல நாளாக காத்திருந்தோம், நெடுங்காலம் காத்திருக்கல் இருதயத்தை இழைக்க பண்ணும், சோர்ந்து வந்துடும். ஆனால் விரும்பினது என்ன செய்யும்? வரும். விரும்பினது என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து, நீங்கள் விரும்புகிற நன்மை வரும் ஆனபடியால் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். சிலர் பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தவொடனே என்னத்த ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது? நம்ம அன்னைக்கு தியானிச்சோம் பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுட்டு வந்து என்ன சொன்னாங்க? மோசேட்ட, எங்களுக்கு பிரேத குழி இல்லைன்னு சொன்னா இந்த வனாந்தரத்தை கூப்பிட்டு வந்தீங்க. இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறது, ஆண்டரை எங்களை காப்பாற்றோன்னு. ஆனால் வந்த உடனே என்னது? மோசே, ஆண்டவர் நிச்சயம் நம்மளை காப்பாற்றிடுவார், ஜெபம் பண்ணியிருக்கோம்ல அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக, எகத்தில் பிரேத குழி இல்லைன்னா எங்களுக்கு கூட்டு வந்தீரு அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன இல்லைன்னு அர்த்தம் சொல்லுங்க? விசுவாசம் இல்லை. இந்த கால வேளையில் தன்னுடைய பிள்ளைகளே, நம் ஜெபத்தில் விசுவாசம் இருக்கும். வாஞ்சையோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டு சொல்லிக்க, தாகம் உள்ளவர்கள் மேல் ஆவியை ஊற்றுகிறார். அவங்க ஜெபத்தில் ஒரு வாஞ்சை இருக்கணும். தாகத்தோடு ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தன் வல்லமையை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை உங்கள் மேல் அனுப்புவார். சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் சில வரங்கள் நமக்கு கொடுக்கப்படும். அவங்களை அறியாமலே சில வரங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்கள். அதை குறித்து பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர்ல 1 கொரிந்தியர் எடுக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கீங்களா? அதுக்கு கீழே ஆவியின் வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் அனுக்கிரகம் அவனுடைய there is blessings for you. உங்களுக்கு சில ஆசீர்வாதம் அதில் இருக்கு. அவனுடைய பிரயோஜனம் உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு. அதை நீங்க நம்ம தியானிக்க போறோம். ஆமென் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியின் வரம் 9. ஞானத்தை போதிக்கிற, அறிவை உணர்த்துகிற, ஆவிகளை பகுத்தறிகிற இந்த ஞான வரங்கள், அற்புதங்களை செய்கிற, குணமாக்குகிற, விசுவாசம், வல்லமை வரங்கள், அந்நிய பாஷை பேசுகிற, வியாக்கியானம் பண்ணுகிற, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நாவின் வரங்கள். இந்த 9 வரங்கள் கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த ஆவியின் வரங்களை கர்த்தர், கவனிக்கீங்களா தேவ பிள்ளைகளை, உங்களுடைய பிரயோஜனத்திற்காக கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரு சரீரத்தில் கவனிக்கீங்களா, நாம எல்லாம் சபையாகிய சரீரத்தில் இருக்கிறோம். சிலர் சபையாகிய சரீரத்தில், அதுக்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், படிச்சு பாருங்க.
சிலர் சபையாகி சரீரத்தில் கண்ணா இருப்போம், காதா இருப்போம், மூக்கு, வாய், ஏதோ ஒரு அவயவமா இருப்போம். ஆனால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காகவே அந்த ஆவியின் வரங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியின் வரங்கள் நம் வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதிக்கிறது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. சரீர அவயவங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே. கவனிக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினைக்கலாம் நான் பலவீனமா இருக்கிறேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம் இருக்கு. சரீரத்துல கவனிக்கீங்களா? தயவு செய்து சரீரத்துல பலவீனம் இருக்கு. ஆண்டவர் நம்மோட பேசினாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்து வரங்கள் உங்கள் மூலமாய் செயல்படும் போது பலவீனம் உள்ளவைகளே, அல்லேலூயா சொல்லுவோமா, மிகவும் வேண்டியவைகளாக காணப்படும். சிலரை நம்ம வீட்டில் நம்ம நினைப்போம், வயசாகி போச்சு, செத்தா கூட பரவாயில்ல, நினச்சிடக்கூடாது. வயசானவங்க நினைப்பாங்க, எல்லாம் நடந்துருச்சு, பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு, பேர பிள்ளை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, போய் சேரலாம், நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, பலவீனம் உள்ளவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. என்னை வச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம் நினைக்காதீங்க. நீங்க மட்டும் ஜெபிக்கிறவங்களா மாறிட்டீங்கன்னா, வயசானவங்க, முடியாதவங்க, சரீர பலவீனம் உள்ளவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட விழுந்து விழுந்து எழும்புற பலவீனமானவர்கள், ஆண்டு சொல்றாரு உங்களை பார்த்து, நீங்கள் மிகவும் வேண்டியவர்கள். எப்போ சொல்லுங்க? when you will pray. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வரங்கள், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபைகள் உங்களை மிகவும் வேண்டியவர்களாய் மாற்றுகிறது. நம்ம சின்ன பிள்ளைங்களை நினைப்போம், அவங்கெல்லாம் பலவீனமான சின்ன பிள்ளைங்க கிடையாது. அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த குடும்பத்துக்கு மிகவும் வேண்டியவர்களா மாறிடுவாங்க. வயசானவங்க, அல்லேலூயா சொல்லுவோமா, 60 வயசு தாண்டிச்சுன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, நல்லது. ஆமென் சொல்லுங்க, நல்லது. ஆனால் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து என்ன செய்யணும்? டெய்லி காலையில் 3 மணி நேரம், மத்தியானம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு அப்புறம் பாருங்க. சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. ஸ்பெண்ட் டைம் இன் பிரேயர். ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்? தேவ வல்லமை வெளிப்படும். உங்களை உங்கள் குடும்பத்துக்கு மிகவும் வேண்டியவர்களாக கர்த்தர் மாற்றுவார். பொட்டலூரணி பகுதியில் ஒரு நாள் ஊழித்து போயிருக்கும்போது ஒரு ஐயா சொன்னார், நான் சீக்கிரம் செத்து போகணும். ஏன்? வயசாயிடுச்சு இல்லை அவருக்கு இப்போ சம்பளம் வரலல்ல, அதனால் நீ எதுக்கு இருக்க? பிள்ளைகள் சொல்கிறாங்க பொட்டலூரணியில், நீ எதுக்கு இருக்க? செத்துற வேண்டியதானே, நீன்னு உயிரோட இருக்கணுமா? அப்போ அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாரு. அப்பா அம்மா சம்பாத்தியம் பண்ணுற வரைக்கும் வேணும், சம்பாத்தியம் நின்ன பிறகு போய் சேரட்டும். இது என்னையா கொடுமை? நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற வரைக்கும் வேணும், பிரயோஜனம் இல்லாதப்போ போய் சேரட்டும், இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா? பலவீனம் உள்ளவைகள் மிகவும் பணம் கொடுக்கறதுக்கு இல்லை, ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். கை தட்டி கத்த நன்றி செலுத்தும். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. வயசானாலும் அவங்களுக்கு பிள்ளைகள் மேல இருக்க பாசம் எவ்வளோ இருக்கும், அந்த குடும்பத்து மேல இருக்கிற தாகம் எவ்வளோ இருக்கும், அவங்க பண்ற ஜெபம், தேர் இஸ் பவர். ஆக அவங்க நம்ம வீடுகளில், நம்ம குடும்பங்களில் இயலாதவங்க, முடியாதவங்க, பலவீனப்பட்டவங்க ஒருவரையும் ஒதுக்கக்கூடாது. சபையிலையும் சரி, இவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒதுக்கக்கூடாது. இவங்களை வச்சு சபைக்கு என்ன நன்மை இருக்கு? தள்ளக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், மிகவும் வேண்டியவைகள். எதன் மூலம்? பரிசுத்த ஆவியிலே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அவர்கள் இருக்கிற இடத்துக்கு, அவர்கள் இருக்கிற குடும்பத்திற்கு, சபைக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் மாறுகிறார்கள். எப்ப சொல்லுங்க? ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது ஆவியின் வரங்கள் அவர்கள் மூலம் செயல்படுகிறது. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. பாருங்களேன், மோசே கையில கோல் இருந்துச்சு. யாத்திராகமம் 4:2 ஆண்டவர் கேட்டார், மோசே அவன் கையில் இருக்குது என்ன? கம்பு. கீழே போடு. பாம்பாயிடுச்சு. பிடி, வாழை பிடி. திரும்பவும் கோலாயிடுச்சு. அந்த கோலை தூக்கிட்டு போ, தண்ணி அடி.
ரத்தம் ஆயிடுச்சு. என்னடா இது? ஆண்டு அந்த கோலம் கையில் சொல்கிறார், பிடிச்சிட்டே போ, இதை வச்சு தான் உனக்கு படிக்கீங்களா. கம்பில் என்ன இருக்குது சொல்லுங்க? கம்பில் என்ன இருக்கு? அற்பமான கம்பு. கர்த்தர் அதை மோசைக்காக பயன்படுத்துகிறார். இந்த கால ஆண்டவன் கூட பேசுகிறார். பலவீனம் உள்ளவைகள் மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது சத்தமாக சொல்லும் அல்லேலூயா. நான் பலவீனமான முழங்கால் கூட போட முடியல, கவலையே இல்லை. உட்கார்ந்துருந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ அற்புதம் வருதுன்னு பாருங்கள். தயவு செய்து ஜெபத்தை விட்டுறாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபத்தை ரொம்ப முக்கியப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில். வயசு ஆக ஆக ஜெபம் கூடட்டும். ஆமென். அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், பிள்ளைகள்லாம் பேர பிள்ளைகள் எழும்பலைன்னா நீங்கள் ஒத்தையில உட்காந்து கைத்தட்டி பாடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒத்தையில உட்காந்து கைத்தட்டி பாடுங்க. எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் சில நேரம் இல்லை, மேக்ஸிமம் நம்ம ஆரம்பிக்கிறது எப்படி தெரியுமா? உட்காந்து ஒரு பாட்டை டேமரின் இருக்கு அடிக்கடிக்கு அடித்து பாட ஆரம்பித்தா எல்லாம் வச்சு உட்காந்துருவாங்க. எலும்புலாம் சொல்ல வேண்டாம், உட்காந்து டேமரின் அடித்து பாட்ட ஆரம்பிச்சுட்டா வந்து உட்காந்துருவான். என்ன ஆரம்பிச்சிருச்சு? குடும்ப ஜெபம் ஆரம்பிச்சிருச்சு. குடும்ப ஜெபத்துக்கு யாரும் எழும்பலை, கவலைப்பட, உட்காந்து பாட்டு பாடுங்க. ஆவியானவர் அப்படியே கொண்டு வந்து உட்கார வச்சு ஆசீர்வாதமாக மாற்றுவார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. வயசானவங்க, பலவீனப்பட்டவங்க, ஜெபத்தில் உங்கள் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துங்க. அதுக்கு ஆவியின் வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, சிம்சான் அந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுறதுக்கு அவன் கையில் ஒன்று கிடச்சது என்ன தெரியுமா? கழுதையின் பச்சை தாடை எலும்பு. ஒன்று ராஜாக்கள் நியாயாதிபதிகள் 15:15. அதை வச்சு 1000 பேர் அடிச்சா பாருங்க. என்னது சொல்லுங்க? பெரிய ஈட்டியா, பெரிய பட்டயமா? ஒன்றும் கழுத பச்சை தாடை. ஆவியானவருடைய பலன் வந்தப்போ அதுவே அவருக்கு ஒரு பெரிய ஆயுதமாக மாறிடுச்சு. இந்த கால வேளையில் நாற்பமானவன்னு நினைக்கிறவங்களை பெரிய ஆயுதமாக கர்த்தர் பயன்படுத்துவார். எப்போ சொல்லுங்க? நீங்கள் ஜெபிக்கும் போது. சத்தமாக சொல்லுமா அல்லேலூயா. 1 சாமுவேல் 17:40. சின்ன தாவீது கூழாங்கல்ல தேடுறார். யார் அடிக்கிறதுக்கு? என்னையா பெரிய கோழியாத்த அடிக்கிறதுக்கு சின்ன கூழாங்கல்ல தேடுறார். நீ கர்த்தரவங்களை தேடுறார். நான் அற்பமாக இருக்கிற கூழாங்கல் மாதிரி கிடக்க, எனக்கு இருக்கிற கஷ்டம் எவ்வளோ பெருசு. தண்ணி அடிச்சுட்டு போனால் உருண்டு அங்கே போயிடுவேன், அங்கேருந்துங்க வந்து அங்கே உருண்டு வந்துடுவேன். எனக்குன்னு ஒரு இடமே ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் கவனிக்கிங்களா? அந்த கூழாங்கல் தேவ வல்லமையுள்ள அந்த தாவீது கையில் போயிடுச்சு. பார்த்தீங்களா? தேர் இஸ் பவர். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பரிசுத்தாவி வல்லமை வரும். பார்த்தீங்களா? உங்களை பயன்படுத்துவார். அடிச்சு கோழியாத்தை கீழே வள வைப்பார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த காலவெல்ல தேவ பிள்ளைகளே, எலியா ஒரு அம்மா சாரிபாத் ஊருக்கு போறார். அம்மா, எனக்கு நீ சாப்பாடு தரணும், இங்கே இருக்கிற நாளில் நீங்கள் தான் எனக்கு சாப்பாடு தரணும். அந்த அம்மா சொன்ன, ஒரு கைப்பிடி மாவு தான் ஐயா இருக்குது, கலசத்தில் கொஞ்சம் என்னதாம்மா ஐயா இருக்குது. இந்த காலம் ஆண்டவர் சொல்கிறார், அதை மாதிரி கூட நாம் இருக்கலாம், என்கிட்ட நன்மையே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கலசத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் போதும், அந்த கொஞ்சம் மாவு போதும். அற்பமாய் பலவீனப்பட்டு குறைவோடு இருக்கிறவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் there is blessing. பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் தேசத்திலேயே தலை சிறந்த தீர்க்கதரிசியை போஷிக்க, அவரை காப்பாற்ற, அந்த குடும்பமும் பிழைக்க, அந்த அற்ப கொஞ்சம் மாவிலே எண்ணெயிலே கர்த்தர் தன் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நீங்க நினைப்பீங்க, நான் என்ன செய்ய போறேன்? உங்க மேல வைக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, உங்க குடும்பத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கும், சபைக்கே ஆசீர்வாதமா இருக்கும், ஊழியத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு. எத்தனை பேர் இந்த கால் நம்புறோம்? ஆமென் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18:44 கவனிக்கீங்களா? எலியா கேட்டார் வேலைக்காரனை பார்த்து, மேகம் வந்துருச்சா? ஒரு கையளவு மேகம் தான் வந்திருக்கு. ஆமென் சொல்லுவோமா? ஒரு கையளவு மேகம் தான் வந்திருக்கு, கிளம்புங்க அப்படின்ட்டார். பார்த்தீங்கன்னா பெருமுழக்க இறைச்சலோடு ஒரு பெரிய மழையாக அது மாறிவிட்டது. கவனிக்கீங்களா? நம்ம சபை சின்ன சபையா, அற்பம், இது ஒரு தீர்க்கதரிசனம், அற்பமான சபையாக இருக்கலாம். ஆனால் நம்ம சபை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் உண்மையாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்புறீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாச ஆரம்பித்தோம், நம்ம சபை மூலமாகவே எழுப்புதலை கர்த்தர் அனுப்புவார். கைத்தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவருக்கு பலன் இருக்கு பலன் இல்லை அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஜெபிக்கணும். பிரேயர் லைஃப். இந்த கால வேளையில வயசாயிடுச்சு, வயசால பலன் இருக்கு பலன் இல்லை, படிச்சிருக்கு படிக்கல, முடியுது முடியல கிடையாது. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அங்க தன் வல்லமை அனுப்புறார். அந்த வல்லமை எல்லாருக்கும் மிகவும் வேண்டியவர்களாக மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சபை நல்லா ஜெபிக்கிற சபையா மாறிச்சுன்னா இந்த பகுதிக்கு எழுப்புதலின் மலையை கொண்டு வர்றதுக்கு மற்ற அநேக சபைகளுக்கு நாம ரொம்ப உதவியா மாறிடுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறிடுவோம். இங்க இருந்து ஒரு எழுப்புதல் அப்படியே போவோம் பாருங்க. எப்போ சொல்லுங்க? தூங்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? ஜெபத்துல சோர்ந்து போனா என்ன நடக்கும்? ஜெபத்தை இடையில விட்டுட்டோம்னா என்ன நடக்கும்? அல்லேலூயா. ஜெபத்துல வாஞ்சை இல்லாம போனா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்க. நம்ம பலவீனமா இல்ல, பலவீனர்களா இருந்தாலும் நம்மிடத்தில் ஜெபம் தேவை. ஆண்டவர் சொல்றார், தேவனால் எல்லாம் கர்த்தர் மகிமை செலுத்தி சொல்லுமா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அடுத்து 2வது வாசிக்கலாம். அந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். கவனிக்கீங்களா? 2வது, கனவீனப்பட்டிருக்கீங்களா? என்னை யாரும் யாரும் மதிக்க வேண்டாம். கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு யாராவது ஹானர் பண்றாங்களா? குடும்பத்திலையும் மதிப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை மனைவி மதிக்கிறாளா? கணவர் மதிக்கிறார்? பிள்ளைகள் மதிக்க? வேலை செய்கிற இடத்துல தான் என்னை யார் கண்டுக்கிறா? தூசி மாதிரி என்னை உதறிறாங்க. கவலைப்படாதீங்க. சத்தமா சொல்லுவோமா? இல்லை எத்தனை பேர் இன்னைக்கு காலைல கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கும்? ஆமேன்னு சொல்லுவோமா? கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அப்படி மாத்திடுவார். கனவீனமா காணப்படுற நமக்கு அதிக கனத்தை மற்றவங்க கொடுக்கும்படி உங்களை மாத்திடுவார். எப்ப சொல்லுங்க? பரிசுத்த ஆவி வல்லமா வரும்போது. அல்லேலூயா. தாவீது அவங்க அப்பா கனம் பண்ணாங்களா? அவங்க சகோதரர் கனம் பண்ணாங்களா? அவங்க வீட்டில் அவருக்கு கொஞ்சமாவது மதிப்பு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? தாவீதுக்கு அவர் வீட்டில் மதிப்பு இருந்துச்சா? அவன் கிடக்கான் சின்ன பையன். அவன் ஆடு மேய்க்க கூட லாய்க்கு கிடையாது. வீட்லேயும் மதிப்பு இல்லை, ஊர்லேயும் மதிப்பு, எங்கேயும் மதிப்பு கிடையாது. கர்த்தர் மதிச்சார் பாருங்க. அவர் ஆண்டரை வர்ஷிப் பண்ணுவார் பாருங்க. ஆண்டவரை தேடி வந்தார். பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் வீட்டில் உட்காந்துட்டார். அவர் வர நான் சாப்பிட மாட்டேன். என்னை அவர் அவ்வளோ முக்கியமா நீ தாவீது? ஆமா, ஹிஸ் இம்பார்ட்டன்ட் பர்சன். அவர் வர நான் சாப்பிட மாட்டேன். எல்லாருக்கும் அப்படியே பார்க்குறாங்க. தாவீது வர ஊர் சாப்பிட மாட்டேன்றார். கர்த்தர் கனம் பண்றார். காரணம் என்ன சொல்லுங்க? அவர் ஜெபம் பண்றார், கர்த்தரை ஆராதிக்கிறார். அவர் மேல பரிசுத்த ஆவி வந்திருக்கார். கைத்தட்டி எல்லா ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா சத்தம் ஆமென். வேதத்துல ஒரு மனுஷனை பாருங்களேன். நீங்க அதனால ஜெபத்துல நேரத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க? தயவு செய்து ஆமென் சொல்லுங்க. டிவி, செல்போன் வேண்டாம். தேவ பிள்ளை ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் வயசாயிடுச்சா? ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட், நல்லா தூங்கி முடிச்சுட்டு உட்காந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் இருக்க பரவாயில்ல, சேரில் உட்காந்துருங்க. நல்லா பின்னாடி நல்லா சாயிற மாதிரி சேர் வயசானவங்களுக்கு வாங்கி போட்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ண வைங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது போதும். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் இருந்தாவே எனக்கு ஆசீர்வாதம். வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே ஒரு சின்ன வேலையாவது சரியாமா? சொல்லாதீங்க. பிளேட்டு கூட தூக்கி போட மாட்டீங்க. உங்களுக்கு பிளேட்டே நான் தான் கழுவுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மிகவும் வேண்டியவைகள். அடுத்து கனவீனம் உள்ளவைகளை கர்த்தர் தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளை காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு மனுஷன் இருக்கிறார் பாருங்க, துக்கத்துக்கும் வேதனைக்கும் அவர் தான் காரணம். அந்த குடும்பத்துக்கு துக்கத்துக்கும் வேதனைக்கும் காரணம் யாரு? அவர் தான். அவங்க அம்மாவுக்கே அவரை பிடிக்கல போங்க. அதனால அவருக்கு என்ன பேர் வச்சாங்க சொல்லுங்க? யாபேசு அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னா பாசத்தோட இல்லை, வேதனையோட.
யாபேசு அப்படின்னு வேதனைப்பட்டு தான் அவனை கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தின் துக்கத்துக்கும் வேதனைக்கும் அவன் தான் காரணம். ஹீ இஸ் த ரீசன். பிறந்ததே அதுதான் பிரச்சனை. போங்க மந்திரவாதி கிட்ட அங்கங்க போய் கேட்டா சாதகத்தெல்லாம் பார்த்தா சொல்றான் அவன் பிறந்ததான் உங்களுக்கு சரியில்லைட்டான். போங்க, அவன் பிறந்ததான் சரியில்லைன்ட்டான். இவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மனுஷனை கர்த்தர் கனப்படுத்தினாரா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த 1 நாளாகமா 4:9-10 வாசிங்க, வேகமா வாசிக்கலாம். 1 நாளாகமா 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் ஹானரபிளா இருக்கான் பாருங்க, கனம் படுத்துறாரு கர்த்தர். வாசிங்க. வாசிங்க. என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணதான் காரணம். இந்த காலையில் ஆண்டவர் சொல்றார், இடை விடாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை இடையில விட்டுறாதீங்க. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு அவிசுவாசமா பேசாதங்க, விசுவாசமா பேசுங்க. ஆமென் சொல்லுவோமா? அடுத்து ஜெபத்தில் ஒரு வாஞ்சியை காட்டுங்க. ஜெபம்னா முழங்கால துடிப்பா ஜெபம் பண்ணுங்க. ஆமா, எனக்கு கிருபை தாங்கப்பா, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி மட்டும் இருந்தோம்னா கனவீனத்தின் பாத்திரமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்த ஆரம்பிப்பார். அவர் ஜெபம் பண்றார். வாசிங்க. தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லைய பெருசாக்கி தீங்கு என்ன துக்கப்படுத்திடக்கூடாதுப்பா, என்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காத்தரலாம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவ வல்லமை இறங்கி வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் ரிலீஸ்ட் த்ரூ யுவர் ப்ரேயர். உங்கள் ஜெபத்தின் மூலமாக ஆவிக்குரிய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. இந்த காலவலாத காலங்களை ஒப்பு கொடுங்க. கடைசியாக ஒரு காரியத்தை வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். 3வது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம். சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. லட்சணம் இல்லை, ஆண்டவர் சொல்றார், ஒன்றை நான் ரொம்ப அலங்கரிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யாருக்குமே என்னைய பிடிக்க மாட்டாங்க, பிடிக்க வேண்டாம். ஏசப்பாவுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க இயேசுவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு? அவர் உங்களையே பார்க்கிறார், நேசிக்கிறார். எவ்வளோ அன்பு நேசர். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சுன்னா அவர் உங்களை அலங்கரிக்கிறாருன்னு ஆரம்பிச்சிரு. ஆமென் சொல்லுவோமா? எனக்கு அலங்காரம் இல்லை, என்கிட்ட ஒரு நன்மை இல்லை, ஒரு அழகு இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்கிங்கன்னா கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார்னு விசுவாசிங்க. அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகத்தில் மொர்தெகாய் எங்கே உட்கார்ந்துட்டு இருந்தார் சொல்லுங்க? அரமனை வாசலில் உட்கார்ந்துருந்தார். அரமனை வாசலில் எடுபிடி வேலை செய்கிறது. வாட்ச்மேன் கிடையாது, நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவர் ஒரு வாசல் காவலாளி கிடையாது. அரமனை வாசலில் சில வேலைக்காரங்க இருப்பாங்க. ஏய் போய் தண்ணி எடு அப்படின்னா தண்ணி எடுக்கிறேன். ஏய் அந்த வண்டியை போய் தள்ளுறது. ஏய் அந்த தோட்டத்தில் போய் புல்லை வெட்டுறது. அந்த வேலைக்கு தான் மொர்தெகாய் இருந்தார். கவனிக்கணும், அவர் வாட்ச்மேனோ படை வீரனோ கிடையாது. அதனால் நல்ல பொசிஷன் ஆச்சே, சாதாரண வேலையில் இருந்தார். அது அலங்காரமான வாழ்க்கையா சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அவர் ஆண்டவர் மேலே விசுவாசம், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்த ஜெபம் அவரை என்ன செஞ்சிச்சு? வாசிங்க. எஸ்தர் 8வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ்தர் 8வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் 8 15 16 எஸ்தர் 8 இள நீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தும் புறப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எப்படி அலங்கரிக்கார் பாருங்க. யார? மொர்தெகாயை அலங்காரம் பண்றார் பாருங்க.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். வருமானமே இல்லை, ஆசீர்வதிச்சு அலங்கரிப்பார். 5000 ரூபா 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு கர்த்தர் உங்க குடும்பத்தை அலங்கரிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா வருமானத்தை பெருக்கிடுவார். He will bless you. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உங்க வீட்டை அலங்கரிப்பார், உங்க வாழ்க்கையை அலங்கரிப்பார், எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து உங்களை அலங்கரிப்பார். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த அலங்கரிக்கிற வல்லமை கூட வெளிப்படும். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அந்த ஆவியினுடைய அனுக்கிரகம் நீங்க ஜெபிக்கும் போது வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அது பலவீனவர்களை உள்ளவர்களை மிகவும் வேண்டியவர்களாய் மாற்றுகிறது. அது கனவீனப்பட்டவர்களை மிகவும் கனமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அது லட்சணம் இல்லாதவர்களை தேவனால் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 41, 42, 43 வசனங்கள். ஆதியாகமம் எடுங்க, 41வது அதிகாரம் 42, 43 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்பை கர்த்தர் அலங்கரிக்கார் பாருங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திர மோதிரத்தை கலட்டி மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்துல தரித்து ஏற்றி அல்லேலூயா. கவனிக்கீங்களா? அவன் ஸ்டைலே மாறிட்டு பாருங்க. யோசேப்பு ஸ்டைலே மாறிட்டு பாருங்க. அந்த அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு ட்ரெஸ்ஸை துவைக்க தண்ணி இருக்காது, துவைச்சு போட்டால் திரும்ப உடுத்துறதுக்கு அடுத்த ட்ரெஸ் இருக்காது. ஆனால் இப்போ ராஜ வஸ்திரங்களை கர்த்தர் உடுத்தி அழகாக்குறார். காரணம் ஆவியினுடைய அனுக்கிரகம். என்ன அனுக்கிரகம்? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அவருக்குள்ள இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஜெபிக்கிற ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆவியின் அனுக்கிரகம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். இந்த கால வேளையில் உன் வாழ்க்கையில் நீங்கள் பலவீனனா இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நான் கனவீனத்துக்குரியவனா இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, நல்லா ஜெபிங்க. எனக்கு லட்சணமே இல்லையே, என்ன ஆசீர்வாதத்தின் அழகை நான் பார்க்குறேன், கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. தாகத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் உங்களை ஆசீர்வதிக்கும். சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. காணாது சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பேதுரு வாழ்க்கையை பாருங்க. அப்போஸ்தலர் 3:2 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வாசலுக்கு பேர் அலங்கார வாசல். அங்கே ஒரு முடவன் உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா? பாம்போல உட்கார்ந்துருக்கார் இல்லையா? அந்த ஆவி, பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அந்த மனுஷன் வரார் பாருங்க. உங்களை மாத்திரம் இல்லை, மற்றவங்களையும் உங்களால் கர்த்தர் அழகாக்குவார். அல்லேலூயா. கவனிக்கீங்களா? ஜெப நேரம், அது பிரேயர் டைம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம். பேதுருவுக்கு ஜெப நேரம் மத்தியானம் 3 மணி. அந்த ஜெப வேலையில ஜெபம் பண்ண போறேன். நான் அபிஷேகம் பட்ட அந்நிய பாஷை பேசுறேன், போதாது, ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண போறாரு. அங்க ஒரு அலங்கார வாசல் இருக்கு, அதுல ஒரு மனுஷன் பாம்போல உட்கார்ந்துருக்கார். பிறந்ததுல இருந்தே அவர் தான் சப்பானி பாருங்க. யாரோ சிலர் தூக்கி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எதுக்கு? எல்லாத்தையும் பிச்சை வாங்குறதுக்கு. பேதர்கிட்ட கேட்குறேன், என்கிட்ட பிச்சை போட பணம் இல்லைப்பா, வெள்ளி இல்லை, தங்கம் இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறத வாட் எவர் ஐ ஹாவ், என்கிட்ட எது இருக்கோ நான் உனக்கு தாரேன். ஆமென் சொல்லுவோமா? தேவ பிள்ளைகள, அவன் மேலே இயேசுவின் நாமம் இருந்தது, இந்த ஜெப அபிஷேகம் இருந்தது, பரிசுத்தாய் வல்லமை இருந்தது, ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து தூண்டுறார். அவன் அந்த பிறவி சப்பானி கையை பிடிச்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட தூக்கி விடுற. உங்க ஜெபம் மத்த குடும்பத்தை அழகா மாத்தும். கை தட்டுங்க கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஏத்துல வாசிங்க. அப்போஸ்தலர் வாசித்து ஜெபம் பண்ண போறோம். 3 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 3:2. தன் தாயின் வயிற்றிலிருந்து
பார்த்தீங்களா? லட்சணம் இல்லாதவர்களை அலங்கரிக்கும் தேவன் நம் தேவன். அந்த அலங்கார வாசல்ல தேவன் அவனுக்காக இருக்கிறார். கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கை லட்சணம் இல்லாத வாழ்க்கை, அவன் கர்த்தர் அவனை அலங்கரிக்கிறார். பேதுரு என்ன சொல்றார்? வாசிங்க. ஆறாவது வசனத்தில் வாசிங்க. பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. கவனிக்கீங்களா? நீங்க நினைச்சிடக்கூடாது தங்கம் இருந்தா நான் நல்லா இருக்கலாம், கிடையாது. வெள்ளி இருந்தா நான் நல்லா இருக்கலாம், கிடையாது. ஒரு வியாதி வந்து நான் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ண முடியாது பிள்ளைகள. உங்க தங்க வெள்ளிலாம் சுரண்டி போயிடும், எல்லாமே வேஸ்ட் ஆகும். நினைச்சிடாதீங்க எனக்கு ஒரு 2-3 கிலோ தங்கம் இருந்தால் நான் நல்லா இருக்கலாம், தப்பாக நினைக்கிங்க. எனக்கு நிறைய வெள்ளி பணம், பேங்க் பேலன்ஸ் நிறைய இருந்தனால தப்பாக நினைக்கிங்க. ஜெபம் வாழ்க்கையை அழகாக்கிறோம். கைத்தட்டுங்க கர்த்தருக்கு சந்தோஷமா. ஹல்லேலூயா. வெள்ளியில கவலைப்படாதீங்க, தங்கமே இல்லை, கவலை விடுங்க. இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ள ஜெப ஆவிய கர்த்தனை ஊட்டுவார். அவர் சமூகத்தில் நீங்க வடிக்கிற கண்ணீர் உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க எதிர்காலத்தை, உங்களையே அலங்காரமா மாற்றும். ஹல்லேலூயா. அந்த கால வேளையில ஆசிங்க தேவ பிள்ளைகளை தொடர்ந்து என்கிட்ட உள்ளதை உனக்கு தாருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடிச்சுக்கிட்டாரு பாருங்க. இவரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிடிச்சு தூக்குறாரு. பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வல்லமை, அதான் ஜெபத்தின் வல்லமை, பரிசுத்தாவியின் வல்லமை. அவன் கால்களை, கரடுகளை, பலவீனங்களை நீக்கி அவனை பலப்படுத்தின தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நிற்கிறோன்னா தேவ கிருபை. நீங்கள் நினைப்பீங்க சின்ன ஜெபம் என்ன செய்யும்? ஐயோ, அந்த சின்ன ஜெபம் செய்கிற பெரிய விஷயமே எவ்வளோ பெருசு தெரியுமா? இந்த கால வேளையில அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளை எழுந்து நடந்து வாசிங்க தொடர்ந்து. நின்று நடந்தான், நடந்து குதித்து பெரிய காரியம் எழுத பார்த்தீங்களா? இப்பதான் அவர் அந்த அலங்கார வாசலுக்குள்ள என்டர் ஆகிறான். தேவ ஆலயத்துக்குள்ள போயிட்டா பாருங்க. இப்போ இனி எனக்கு இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உள்ள போறேன், ஆண்டவரை வர்ஷிப் பண்ண போறேன். நடந்து உள்ள ஓடிட்டான், தேவனை தூக்கிட்டே உள்ள போயிட்டான். இவ்வளவு நேரம் அலங்கால வாசல்ல வெளியே தான் உட்கார்ந்தான். அழகா இருக்கு, வாசல் நல்லா இருக்கு, ஆனா என் வாழ்க்கை அலங்கோலமா இருக்கு. ஆண்டவர் என்னையும் அழகா மாத்துவீங்களா? என் வாழ்க்கை கொஞ்சம் அழகா மாறாதா? நான் என்னை பற்றி என்னமோ நினைக்கிறேன், ஆனால் ஒன்றும் நடக்க வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னமோ நினைக்கிறதா கர்த்தர் உங்களுக்கு நடத்துவார் நீங்கள் ஜெபிக்கும்போது. ஆமென் சொல்லுவோமா? ஸ்பிரிச்சுவல் பவர், தேவனுடைய வல்லமை உங்களுக்காக கிரியை செய்யும். பலவீனமாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன நீ மிகவும் வேண்டியவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் கனவீனர்களாக இருக்கலாம், மிகவும் கனம் பெற்றவர்களாய் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். லட்சணம் இல்லாத ஒரு வேதனையான வாழ்க்கை வாழலாம், கர்த்தர் உங்களை அலங்காரம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த காரணம் என்ன சொல்லுங்க? ஸ்பிரிச்சுவல் பவர், ஆவியின் வல்லமை. வாழ்க்கையில் அற்புதத்தை எல்லாம் நினைக்கலாமா?